இப்போ நுரையீரலுக்கும் நமக்கு பயிற்சி கொடுக்கணும். நுரையீரலுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கறது? அப்படி இல்லை, உடற்பயிற்சி தான். நீங்கள் ஓடினீங்கன்னு வச்சுங்களேன், மூச்சு வாங்குற அளவுக்கு ஓடணும். நீங்கள் நடக்கிறீங்க, நடைப்பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு வந்து மூச்செல்லாம் பயங்கரமாக வாங்காது, அமைதியாக போய் நடந்துட்டு போயிட்டு வரீங்க. ஆனால் ஓடும்போது தான் உங்களுக்கு நுரையீரல் கூட நல்லா மூச்சு வாங்குது, இந்த மூச்சு வாங்குதில்ல, அப்போ நுரையீரல் நல்லா அதுக்கு பயங்கர பயிற்சி கிடைக்குது. நுரையீரலுக்கான பயிற்சி, இதயம் வேகமாக துடிக்குது, அப்போ இதயத்துக்கான பயிற்சி கிடைக்குது ஓடும்போது தான். அப்போ மூச்சு வாங்குற மாதிரி நம்ம உழைப்பு இருக்கணும். நம்ம உழைப்பில் மூச்சு வாங்குகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கணும். மூச்சு வாங்காமல் உட்கார்ந்த இடத்துலையே இருந்து பண்ணும்போது நுரையீரலுக்கு ஒரு பயிற்சியே கிடையாது, இதயத்துக்கு பயிற்சியே கிடையாது. அப்போ நிறைய உடம்புல இருக்கிற வெறும் நுரையீரல் இதயம் மட்டும் நீங்கள் ஓடும்போது மூச்சு வாங்குகிற அளவுக்கு உழைக்கும்போது இதயம் நுரையீரலுக்கு மட்டும் உங்களுக்கு பயிற்சி கிடைக்காது. உடலில் இருக்கிற நிறைய உறுப்புகள் அந்த மாதிரி அந்த நேரம் ஓடும்போது மூச்சு வாங்குகிற அளவுக்கு உழைக்கும்போது இதயம் நுரையீரல் தாண்டி உடலில் இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்குமே ஒரு நல்ல ஒரு பயிற்சி கிடைக்குது. அதனால் ஓடணும். ஓட முடிகிற அளவுக்கு ஓட முடியும் போது தான் நம்மளால் ஓட முடியும். வயசான பிறகு ஐயோ நம்மளால் ஓட முடியலையே, அப்போ இப்போ ஓட முடியும்ல, அப்போ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்தாமல் நடக்கக்கூட மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அப்போ நம்மளால் முடியும் அப்படிங்கிற போது தான் நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் ஒரு 90 வயசு 100 வயசுக்கு மேலெல்லாம் என்னால் ஓட முடியலன்னு கவலைப்பட முடியும். இப்போ ஓட முடியும்ல, முடியிறப்ப அதை பற்றின அக்கறையே இல்லாமல் முடியாதப்ப நம்ம அதை பற்றி கவலைப்பட்டு என்ன பிரச்சனை? இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்ம ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஓடிடுங்க. நல்லா ஓடுறது நுரையீரலுக்கான பயிற்சி. நல்ல பெருமூச்சு வாங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? நுரையீரலுக்கு பயிற்சி எடுத்து கொண்டு இருக்கிறது. நல்ல மூச்சு வாங்குறீங்க, இப்போ ஓடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நுரையீரல் அங்கே பயிற்சி எடுத்து கொண்டு இருக்கிறது. நுரையீரலுக்கே நம்ம பயிற்சி கொடுக்குறோம். நம்ம எப்போவுமே உடற்பயிற்சியை கைகளுக்கு கொடுக்குறோம், கால்களுக்கு கொடுக்குறோம்னு நினைக்கக்கூடாது. உடற்பயிற்சியை நம்ம உள்ளுறுப்புகளுக்கும் கொடுக்குறோம், ஒட்டுமொத்த உடம்புக்கே நம்ம கொடுக்குறோம். உள்ளுறுப்பு இந்த நுரையீரலுக்கு கொடுக்குறோம், இதயத்துக்கு கொடுக்குறோம், கிட்னி சிறுநீரகம் மூளைக்கு கொடுக்குறோம். அப்படின்னு நம்ம நல்ல பெருமூச்சு வாங்குற அளவுக்கு நம்ம ரன்னிங்லாம் போனோம் அப்படின்னா தலைவலியே வராது. ஏன்னா நல்ல வேகமாக மூச்சு விடுங்க, உரம் அந்த மூளைக்கெல்லாம் நல்ல ரத்த ஓட்டம் எல்லாம் போய் அதுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும், மூளை ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அதுக்கு தலைவலியே வர்றது. அந்த அளவுக்கு உடம்பே ஆரோக்கியமாக இருக்கணும்னா மூச்சு வாங்குகிற அளவுக்கு நமது உடல் உழைப்பு இருக்க வேண்டும். அதுக்காக கடினமாக முரட்டுத்தனமானலாம் பண்ணக்கூடாது. மூச்சு வாங்கணும், அவ்வளோதான். மூச்சு வாங்கணும், மென்மையான இது இருக்கணும், ஓடணும். இப்போது ரன்னிங்னா நிற்காமலும் ஓடணும் ஒரு 3 கிலோமீட்டர், அப்புறம் ஓடிட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு, அப்புறம் ஓடிட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு, அந்த மாதிரியும் நம்ம ஓடலாம். முரட்டுத்தனமாக பாதுகாப்பு இருக்குது. பாதுகாப்பு கண்டிப்பாக முக்கியம். நம்ம இப்போ செய்கிற பயிற்சியாக இருக்கட்டும், உடல் உழைப்பாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், அதில் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம். பாதுகாப்பை புறக்கணித்து விட்டு எந்த பயிற்சியோ உடல் உழைப்போ வாழ்க்கை முறையோ சரியாக இருக்க முடியாது, தவறாகத்தான் அது இருக்கும்.